أأمنتم من في السماء أن يرسل عليكم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. ரைட், 16வது வசனம். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். ரைட், 17வது வசனம் பாருங்க. அமின்தும், அங்க வந்தது அமின்தும், இங்க வந்து அமின்தும். சரியா? அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அல்லது அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ. இப்ப மன் ஃபிஸ் ஸமாண்டா யாரு? வானத்தில் இருப்போன் யாரு? இப்ப வானத்தில்ண்டா வானத்துக்கு அப்பால். வேற வசனங்கள் அதை விளங்கப்படுத்தும். இப்ப விளங்குறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அது எல்லாரும் தெரியும் தானே? அல்லாஹ் அரசில் ஆகியிருக்கிறான். அப்ப மம்ஃபிஸ்ஸமான்னு சொல்லும் பொழுது, இப்ப நாங்க பொதுவா வானத்தில் இருப்பவன் சொல்லும் பொழுது எங்களுக்கு விளங்கிடும். மேலே இருக்கிறாங்கண்டா முதலாம் மாடியிலே மீகலாம், 10ஆம் மாடியிலே மீகலாம், தானே? அப்ப எனவே இது வந்து விளங்குறதுக்காக சொல்லப்படுது. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா. இப்ப பாவம் செய்யக்கூடியவங்க, குற்றம் செய்யக்கூடியவங்க, தவறு செய்யக்கூடியவங்க, அவங்க அச்சமற்றிருக்கிறார்களா? ஐ யுர்ஸில அலைக்கும் ஹாசிபா. அவங்களுக்கு ஹாசிபாண்டா என்ன? கல் மழை, மலை அல்ல, கல்மழை. கல்மலையும் இருக்குது. இது வந்து மழை பொழிகிறது. கல்ல மழையா பொழிச்சா எப்படி இருக்கும்? மழை பெய்யும் பொழுது இப்ப நாங்க அதை தாங்கிக்கிறோம், சரியா? அதே மழை வந்து கல்லா பொழிஞ்சா, இது ஒரு கூட்டத்துக்கு அப்படி செஞ்சா அல்லாஹ். யாருக்கு? அது வேற வேற லூத் நபியோட கூட்டத்துக்கு. ரைட் ரைட். பாருங்க, அல்லாஹ் தஆலா இப்ப ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, இல்ல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஒரு படிப்பினை வச்சுதான் இருக்கிறான். பூமிக்குள்ள சுழி வாங்கினா ஏலாதா, அல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறான். இப்ப கல்மலை அல்லாஹ் எப்படி பொழிப்பான்? இப்படி நடந்திருக்குது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜீல். அதை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அல்லாஹ் அர்ஸல அலைஹிம், அர்ஸல இங்க அன் யுர்ஸில அலைக்கும் ஹாசிபா, கல்மழையை பொழிப்பான் அல்லாஹ். கல்மழை அல்லாஹ் பொழிப்பான், அனுப்புவான், இறக்குவான். பொதுவாக அரசல யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, சூரா நூஹ்ல அல்லாஹ் சொல்றான் மழையை பொழிவிக்கிறது. யுர்சில்னா அரசல யுர்சில், அனுப்புறது. மழைக்கு அப்படி வரும் அரசல் என்ற வார்த்தை, அல்லதா? இப்ப அல்லாஹு தஆலா அரசல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்களுக்கு யானைப்படை மீது அல்லாஹ் என்னத்தை அனுப்புனான்? கழுகுகளா? இல்ல, வாரசலை தைரன் பறவை அனுப்புனான். அபாபீல் எதை அனுப்புனான்? அதுபுறம், அதாவது வாரசலையும் தைரன் அபாபீல்ங்கிற ஒரு வசனம். அதுபுறம் தர்மீஹிம், அந்த பறவைகள் எறிந்தன பிஹஜாரா, கற்களை. சரியா? பறவைகள் தானே கற்களை கொண்டு வந்து போட்டுது, சின்ன சின்ன கற்களை தான் போட்டுது. ஆனா அதுக்கு பெரிய சக்தி எல்லாம் வச்சிருந்தான். இப்ப வாரசல் அலைஹிம் அல்லாஹ் அனுப்புனது எதை? தைரன் அபாபில் பறவையா? அந்த எல்லாருமே பயான் பண்றவங்க, மௌலைமார் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கண்டா அபாபில் பறவை அனுப்புனாண்டு. சரி, நீங்க ஃபேஸ்புக் இதுலையும் பார்த்தா ஒரு சின்ன அந்த ஒரு குருவியை வச்சு போட்டு இதான் அபாபில் பறவைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. தைரன் அபாபில்னா, அபாபில் பறவைன்னு ஒரு பறவை இல்லை. அபாபில்னா கூட்டம் கூட்டமாக. தஃப்சீர் எடுத்து பார்த்தா தஃப்சீர்ல என்ன இருக்குதுண்டா, பறவையை அபாபில் என்ன கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் அனுப்பினான். அபாபில் பறவை ஒரு பறவை அனுப்பல அல்லாஹ். அபாபில் என்ற பறவை அல்லாஹ் அனுப்பினான் இல்லை, கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் பறவைகளை. அதான் தஃப்சீருடைய அறிஞர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஏனைய தஃப்சீருடைய அறிஞர்கள் எல்லாருடைய கருத்து என்னண்டா, பறவை அல்லாஹ் தஆலா கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். ரைட் ரைட். இப்ப இந்த இடத்துல பாருங்க,
அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா. இப்போ கல்மழை அல்லாஹு தாலா பொழிப்பான். அது நேரடியாக நடந்திருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்மழையை அல்லாஹு தாலா பொழிவிச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எங்க சொல்றான் அல்லாஹ்? வஅம்தர்னா அலைஹிம் வஅம்தர்னா அலைஹிம் சூரா ஹூத் 82. தர்ஜுமா குர்ஆன் யார் வச்சிருக்கீங்க? தர்ஜுமா குர்ஆன் சூரா 82, சூரா ஹூத் 82. ரைட், நீங்க தர்ஜுமா எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ரைட். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், நீங்க மனிதர்களே, பாவிகளே, காஃபிர்களே சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அய்யுர்சில அலைக்கும் ஹாசிபா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க வீட்டில் இருக்கிற நேரம் அல்லது கடையில் இருக்கிற நேரம், விளையாடி கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா திடீர்னு கல் மழைய இறக்குவான். முடியும் அல்லாஹ்க்கு. அது நடக்காதுன்னு நீங்க அச்சமற்றிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்து வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். தண்டிக்க நினைச்சால் தண்டிப்பான். அவனை கேட்கறது யாரும் இல்லை. அவன் செய்வதில் நியாயம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா இதை மனிதனை பார்த்து தான் கேட்கிறான். அய்யுர்சில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர் ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அப்படி நடந்தால் அல்லாஹ் தஆலாவினால எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்படி நடந்துட்டால். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு நடத்தாட்ட இல்லை. இதுக்கு முன்னால் அல்லாஹ் நடத்தி இருக்கிறான். இப்ப நீங்க ஃபஸதஅலமூன கைஃப நதீர்ண்டா, நதீர் ஃபஸதஅலமூன நீங்கள் பின்னால் அறிந்து கொள்வீர்கள். தஅலமூன ஃபஸதஅலமூன கைஃப நதீர், என்னுடைய வேதனை தரக்கூடிய எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்க நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள் அப்படி நடந்தால். ஆனா அல்லாஹு தஆலா நடக்காம வச்சிருக்கிறான். சக்தி பெறாமல் இல்லை, அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக. சரியா? பாருங்க, இதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். இப்ப ஒன்று மனிதர்கள் போற நேரம், நடக்கிற நேரம், தூங்குற நேரம் அல்லாஹ் அப்படி நினைச்சு அப்படியே கீழே இழுத்து எடுக்கவும் அல்லாஹ்க்கு முடியும். நீங்க பூமியில இருக்கிற நேரம் திடீரென்று அல்லாஹ் கல் மழையை பொழிவிச்சு உங்களை அழிக்கவும் இயலும். அதெல்லாம் நடத்தி காட்டினதுதான். காரூன் அல்லாஹ் அழிச்சான். அதே மாதிரி இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழிச்சான். இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சது. ஆனால் இன்னும் அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்கள், அட்டூழியங்களையும் பார்த்தும் அல்லாஹு தஆலா பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த அநியாயக்காரர் செய்யறதையெல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா? அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு சில காலத்தை அல்லாஹ் தவணையாக கொடுத்திருக்கிறான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرٌ وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ, இவர்களுக்கு முன்னால், எங்களுக்கு முன்னால், மக்கத்து காஃபிர்களுக்கு முன்னால், வலகது கஸ்ஸபல்லதீன மின் கப்லிஹிம், அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு முன்னாலும் நபிமார்களை, ரசூல்மார்களை, குர்ஆன, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பல பேர் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் பொய்ப்பித்தார்கள். வலக்கதுனா என்ன? வலக்கது கஸ்ஸபண்டா பொய்ப்பித்தார்கள். நிச்சயமாக, உறுதியாக அவங்க பொய்ப்பிச்சாங்க. அப்படி நடந்தது. வலக்கது கஸ்ஸப் அல்லதீன, யார் பொய்ப்பிச்சாங்க? அல்லதீன மின் கப்லிஹிம். அல்லதீன அவர்கள் எத்தகையோர் என்றால் மின் கப்லிஹிம் இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள். அப்ப யாரு? மக்கத்து காஃபிர்களுக்கு முன்னால இருந்தவங்க யாரு? பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க தானே. இப்ப இவங்களும் பொய்ப்பிச்சாங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை. இப்ப நாங்க நினைச்சு கொள்ள கூட இதெல்லாம் காஃபிர்களுக்கு வந்தது, முஷ்ரிக்குகளுக்கு வந்தது, அல்லது முன்னால வாழ்ந்தவங்களுக்கு வந்ததுன்னு இல்லை. இப்ப எனக்கு வந்தது. ஒவ்வொருவரும் குர்ஆனை படிக்கிற பொழுது இந்த வசனம் அது எனக்கு இறங்கியது அப்படிதான் நினைக்கணும். எனக்கு இறங்கியதான் நினைக்கணும். இந்த வசனம் அவங்களுக்கு சரி, இந்த வசனம் இவங்களுக்கு சரி, இந்த வசனம் அவங்களுக்கு இறங்குச்சு பிரிச்சு பங்கு போடக்கூடாது. இது எனக்கு இறங்கியது. நான் எந்த விஷயத்துல பொடுபோக்காய் இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான்
குறைபாடு செய்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு முன்னாலும் பலர் கத்தபண்டா என்ன, பொய்ப்பிக்கிறது. கதபண்டா பொய் சொல்றது. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவஅ மகாதஹு மினன்னார். யார் என் மீது வேண்டுமென்று பொய்யை இட்டு கட்டுவாரோ, பொய் சொல்லுவாரோ, அவர் அவருடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மன் கதப, இது கதப, பொய் சொல்றதும் இருக்குது. பொய் சொல்றது, இப்ப நான் மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு சொல்றது பொய், மார்க்கத்தில் இருக்கிறத இல்லைன்னு சொல்றது பொய்ப்பிக்கிறது. இப்ப மார்க்கத்தில் இல்லை, நான் சும்மா அதை எடுத்து சொல்றது. ஹதீஸ் மாதிரி ரசூலா அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, ஆனால் ரசூலா மீது துணிந்து போய் சொல்றது. இன்னும் ஒன்று இருக்குது, மறுமையை பத்தி சொல்லப்படுது, தொழுகையை பத்தி சொல்லப்படுது, நாங்க அதை பத்தி கணக்கெடுக்கிறது இல்லை, பொய்ப்பிச்சுட்டு வாழ்றோம். அது கத்கப. வயலு யௌம இதில் முக்கதிபீன், பொய்ப்பிப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அந்த நாளில். அப்படி வருதா இல்லையா? வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி கோல் சொல்லி குத்தி காட்டி இப்படி அவதூறு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்வர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். இப்ப இங்க பாருங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன். அப்ப ரசூலுல்லாஹ் மீது பொய் சொன்னால், வேணுமென்று ஒருவர் பொய் சொன்னால் அவர் நரகத்தை தங்குமிடமாக ஆக்கி கொள்ளட்டும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கவனமா இருக்கணும். இல்லைதானே? இந்த ஹதீஸ் 70 சஹாபாக்களுக்கு மேல அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை மட்டும். இந்த ஹதீஸ் புகாரில 106, 107, 108 பல இடங்கள்ல வருது. ரைட். கذب ولقد كذب الذين من قبلهم. இப்ப இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொய்ப்பித்தார்கள், நபிமார்களை ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள், குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், فكيف كان نكير, فكيف كان نكير, எனது தண்டனை கண்டிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நபியே நீர் கவனித்தீரா, நீங்க பாத்தீங்களா, எப்படி இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவங்க பொய்ப்பிச்சாங்க, என்னுடைய மறுப்பு என்னுடைய கண்டிப்பு எப்படி இருந்தது, நக்கீரி அப்படி நக்கீர் முடியுது பாருங்க, ஃபகைஃப கான நக்கீர் முடியுது. அப்ப என்னுடைய ஃபகைஃப எப்படி கான இருந்தது நக்கீர், என்னுடைய மறுப்பு என்னுடைய கண்டிப்பு எப்படி இருந்தது என்பதை நபியை நீங்க கவனிச்சீங்களா. அப்ப எங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களை நீங்க பாத்தீங்களா, நபியை கவனிச்சீங்களா என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப ஆது வர்க்கத்தை பொய்ப்பிச்சாங்க, அல்லாஹ் அழிச்சானா இல்லையா? சத்தத்தை கொண்டு அழிச்சான், காத்தை கொண்டு அழிச்சான், கல்மாரி பொழிய வச்சு அழிச்சான், பிறவுண்ட கூட்டத்தை அல்லாஹ் கடலுக்குள்ள அழிச்சான். அல்லாஹ் காட்டினானா இல்லையா? எப்படி இருந்து இப்ப இவங்க எல்லாம் பொய்ப்பிச்சாங்களா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்தார்கள், எனவே அல்லாஹ் அவர்களை மூழ்க வைத்து அழித்தான். மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, அப்படியே அல்லாஹ் அழிச்சான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தை. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகம், அதே மாதிரி மதியன் வாசிகள், யாருடைய சமூகம்? மதியன். وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا. ஆது வர்க்கம், ஆது வர்க்கத்துக்கு யாரெல்லாம் அனுப்புனான்? ஆது வர்க்கத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சமூத் வர்க்கத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் தாலா இவங்களெல்லாம் அனுப்புனான். ஆனா இவங்க பொய்ப்பிச்சாங்க. அல்லாஹ் தாலா அவர்களை எப்படி அழித்தான் என்பதை நீங்க சூரா அல் ஹாக்கா எடுத்து பாருங்க. அல்லாஹ் எப்படி அழிச்சான் என்பதை அல்லாஹ் சூரா அல் ஹாக்காவுல சொல்ற, நீங்க அதை புறம் எடுத்து வாசி பாருங்க. ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சான், அவனுடைய கூட்டத்தார் அல்லாஹ் அழிச்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய பார்த்தார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய பார்த்தான். ஆனால் அல்லாஹ் அவனை அழித்து காட்டினான். அப்படித்தானே? நும்ரூதுன்னு சொல்லுவாங்க, அது ஆதாரபூர்வமான செய்தியில இல்லை. அப்படி ஒரு பேர் ஆதாரபூர்வமான செய்தியில நும்ரூத் என்ற பேர் பதிவு செய்யப்பட இல்லை. ஃபிரௌன் என்பது வருது, குர்ஆன்ல வருது. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த சமூகங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா அவர்கள் பொய்ப்பித்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். அல்லாஹ் தான் சொல்றான், ஃபகைஃப கான நக்கீர். அவங்க பொய்ப்பிச்சாங்க, அவங்களுக்கு நாங்கள் எப்படி கண்டிப்பை வெளிப்படுத்தினோம், எப்படி நாங்கள் தண்டிச்சோம், எப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறுப்பை நாங்கள் கொடுத்தோம் என்பதை
கைஃப ஃபகைஃப கான நகீர், எப்படி இருந்தது என்பதை நீங்க கவனிச்சீங்களா, பார்த்தீங்களா, கேட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த வசனத்தை பாருங்க. அவலம் யரவு இலா த்வைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பித்ன் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அவலம் யரவு இலா த்வைரி, இப்ப அல்லாஹ் பொதுவா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை, சக்தி, இது அல்லாஹ் சொல்றான். அவலம் யரவு இலா த்வைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பித்ன், அவர்கள் அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா. அல்லாஹ் அஃபலா யன்துரூன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பார்க்கவில்லை, அதே தான் இது. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாம். அல்லாஹ் சில விஷயங்களை பார்க்க சொல்றான். அப்பதான் அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கும், அல்லாஹ்வுடைய சக்தி விளங்கும், அல்லாஹ்வுடைய குத்ரத் விளங்கும். அவலம் யரவ், அவர்கள் பார்க்க வேண்டாமா. இல தைர், எதை? இல தைர்னா என்ன? பறவை. ஃபௌகஹும், ஃபௌகஹும் இந்த சொல்ல விளங்குதானே உங்களுக்கு? மாஷா அல்லாஹ். இப்ப இப்படித்தான் இது, இப்படியே நீங்க குர்ஆனோட இப்படி தொடர்பா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வசனங்களுக்கு உங்களுக்கு தர்ஜமா தெரிய வரும். குர்ஆனை படிக்கிறதுல ஒரு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு 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 நல்ல சக்தியை, ஒரு வல்லமை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு பயனை அல்லாஹ் காட்டுறான். எப்படின்னா அதுல படிக்க அந்த வார்த்தைகள் விளங்க நிறைய வசனங்களை நீங்க இப்ப நோம்புக்குள்ள, பெரும்பாலும் நம்ம நோம்புக்குள்ள தானே பின்னால இருந்து கேட்போம். 30 ஜுஸ் அல்லது குர்ஆன்ல பல பகுதிகள் நம்ம பாடமாக்காத பல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓதப்படும். அப்ப இந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது எங்களுக்கு அப்படியே அதனுடைய கருத்து, அதனுடைய முழுமையான விளக்கங்கள் அப்படியே பதியும். இப்ப இதை நீங்க பாடமாக்கி நீங்க தொழுகையில ஓதிங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஞாபகம் நிற்கும். அவலம் யரவ், அவர்கள் பார்க்க வேண்டாமா, பார்க்கவில்லையா. இலத்தயிர், இலாண்டா இக்கு, அதன் பால், அவ்வளவுதா. ஜித்து, நான் சென்றேன். தஹப்து, ஜித்து நான் வந்தேன். ஜித்து நான் வந்தேன். தஹப்து நான் சென்றேன். இப்ப இந்த சின்ன வாசகங்கள், இப்ப இலல் மக்தப், இலத் துக்கான், இலல் பைத், வீட்டுக்கு, அவ்வளவுதான். அந்த இலா என்ற வார்த்தை எப்படி போகுது? அப்ப அது மாதிரி இதன் பக்கம் பார்க்க வேண்டாமா. அவலம் யரவ் இல தைர், பறவை அவர்கள் பார்க்க வேண்டாமா, பறவையின் பக்கம் அவர்கள் பார்க்க வேண்டாமா. அது எங்க இருக்குது? ஃபௌகஹும், எங்க? இப்ப ஃபௌகஹும்னு சொன்னா பெரும்பாலும் அல்லாஹ் சொல்றது விதிவிலக்குகள் சில விஷயங்கள்ல இருக்கும். அல்லாஹ் பொதுவான விஷயங்களை தான் அல்லாஹ் சொல்லுவான். இப்ப பொதுவாக பறவை என்பது அது பறக்கிறது தான் அதனுடைய அடையாளம். மரத்துக்கு மேலே இருக்கிறது, இதெல்லாம் தற்காலிகமா நிகழ்றது. மனிதன் பூமியில நடந்துறது தான் அடிப்படை, விளங்குதா? இந்த பாயிறது இதுங்கிறதெல்லாம் இடையில ஏற்படுற விஷயங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும். ஃபௌகஹும் என்றா என்ன? யாருக்கு மேலால? அவலம் யரவ், அவர்கள் யாரு? அவர்கள் பார்க்கவில்லையாண்டா அவர்கள்னா யாரு? மனிதர்கள், அவர்கள் முஃமின்கள், மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, மனிதர்கள் பார்க்கவில்லையா. இல தைரி ஃபௌகஹும், அவர்களுக்கு மேலால். எங்களுக்கு மேல, வானத்துக்கு மேலே பறவை பறக்குது. எங்க பறவை பறக்குது? எங்களுக்கு மேலால. ஃபௌகஹும் அவர்களுக்கு மேலால். இப்ப ஃபௌகக்கும் அப்படின்னா என்ன? உங்களுக்கு மேலால். தஹ்தண்டா என்ன? கீழே. அமாம, வரா, மாஷா அல்லாஹ். கல்ஃப, வரா, பின்னால். ரைட். அவலம் யரவ் இல த்வைரி ஃபௌகஹும், அவர்களுக்கு மேலால் பறக்கக்கூடிய பறவை அவர்கள் பார்க்கவில்லையா. ஸாஃபாத்தின் வயக்பித்ன், எப்படி அந்த பறவை பறக்குது? தங்களுக்கு மேலால சிறகுகளை விரித்தவைகளாலும் அவற்றை மடக்கிய நிலையிலும் அது பறக்கிறது. மடக்கியவைகளாகவும் சிறக விரிக்குது, மடக்குது. அப்ப இந்த பறவை உதாரணமா பறந்து கொண்டே இருக்குது என்றா விரிச்சு வச்சுதான் இருக்கணும். ஆனால் அது என்ன செய்யுது? மடக்குது, திரும்ப விரிக்குது, திரும்ப மடக்குது, விரிக்குது.
இப்ப இந்த நிலையில பறவை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சாஃபாத்தின் வ யக்பிது. இப்ப அல்லாஹ் சொல்றான், மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அது பறந்து போற நேரம், அந்த அந்த உங்களுக்கு மேல பறந்து போற நேரம், அது பறந்து போற வேளையில அதை கீழே விழாமல் தடுத்து ஆகாயத்துல வச்சுக்கிட்டு இருப்பவன் ரஹ்மான். விளங்குதா? மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். இப்ப அது விரிக்கும் பொழுது பறக்குதாக இருந்தா விரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மடக்கும் பொழுதும் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். மேல பறந்து கொண்டே எத்தனையோ கிலோமீட்டர் பறந்துகிட்டே, அது கீழே விழாதவாறு அதை மேலே பறக்க செய்பவன் அல்லாஹ். அது பறக்க செய்யறவன் அல்லாஹ். அது சிறக விரிக்கிற நேரம் பறக்குது, அதை அப்படியே கீழே பணிக்கிற நேரம் அது கீழே விழாம அப்படி தடுத்து வைத்திருப்பவன் யார்? மா யும்சிகுன் இல்ல ரஹ்மான். அல்லாஹ் தான் அங்க தடுத்து பாதுகாத்து வச்சிருக்கிறான். அது இப்படி விரிச்ச உடனே பறக்குது, மூடின உடனே கீழே விழுந்துடணும். ஆனா அந்த நேரத்திலும் அல்லாஹ் மா யும்சிகுன் இல்ல ரஹ்மான். இது மனிதன் அத்தாட்சியாக பார்க்க வேண்டும். இப்ப அல்லாஹு தாலா காலத்தந்து மனிதனை நடக்க வச்சிருக்கிறான். காலத்தந்து அல்லாஹு தாலா மனிதனை நடக்க வச்சிருக்கிறான். கையத்தந்து அல்லாஹ் பிடிக்க வச்சிருக்கிறான். மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறான். இந்த பூமியில நடந்துருக்கிறான், காற்றை சுவாசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அல்லாஹு தாலா சூழலை மாத்துறான். சில நேரம் குளிராயிருக்குது, சூடாயிருக்குது. ஆனா மனிதன் வாழ்றான், வாழ்ந்தோன்னு தான் இருக்கிறான். இப்ப ஒரு மனிதன் போயிட்டு ஒரு நாள் கடலுக்குள்ளே இருந்தான்டா, மனிதன் போயிட்டு ஒரு நாள் கடலுக்குள்ளே இப்போ நீச்சல் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பயிற்சிக்கு ஏற்ப மனிதர்கள் நீச்சல் அடிப்பாங்க, கடலுக்குள்ள இருப்பாங்க. அது கடலுக்குள்ள, கப்பல்ல இல்லை, கடலுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 நாள் தொடர்ந்து அல்லது 6 நாள் இப்படி ஒரு மனிதர் சாப்பிடாம குடிக்காம கடல் நீச்சல் அடிக்கலுமா? கடலுக்குள்ள இருக்கலுமா? அல்லது சும்மா ஒரு மனிதன் கடலுக்குள்ள போயிட்டான்னா கடலுக்குள்ள அவனுக்கு வாழ இயலுமா? வாழ இயலாது. ஏன்னா மனிதனை அல்லாஹ் பூமியில வாழ்றது படைச்சிருக்கிறான். காட்டுக்குள்ள உள்ள மிருகங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இப்ப கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எடுத்து வெளியே போட்டா அது செத்து போயிடும். அப்ப இது மாதிரித்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பினங்களையும் அது இருக்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான். அதுக்குரிய உணவை தீர்மானிச்சிருக்கிறான், அதுக்குரிய கால சூழ்நிலைகளை தீர்மானிச்சிருக்கிறான், அதுக்குரிய சூழல் மாற்றங்களை அல்லாஹு தாலா தீர்மானிச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம். சில நாடுகள்ல அவங்க வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்ப புதுசா ஒரு ஆள் போனாருன்னா அவரால் வாழ இயலாது. இப்ப இந்த நாட்டுல உள்ளவங்களுக்கு உடல் அமைப்பு அவங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இப்ப அரபு நாடுகள், வளைகுடா, கல்ஃபுல அங்க இருக்கக்கூடியவங்களோட சூழ்நிலை வேற. அதே மாதிரி வேற வேற நாடுகள்ல உள்ள ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்ப அல்லாஹ் மனிதனை ஆக்கி வச்சிருக்கிறான். அது அவனுக்கு பழகி போயிடும். புதுசா ஒரு ஆள் போகும்போது கஷ்டமா இருக்குது. இப்ப இது மாதிரித்தான் அல்லாஹு தாலா மனிதனை நடக்க செய்யறான், ஓட செய்யறான், மனிதனுக்கு உறக்கத்தை கொடுக்கிறான், எழும்ப வைக்கிறான். விளங்குதா? அது மாதிரி நீங்க ஏனைய பறவைகள், மிருகங்களுக்கு எங்களுக்குள்ள எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கல. நாங்களும் டவுனுக்கு வர போறோம்னு வந்தா எப்படி இருக்கும்? மனுஷன் வாழையும் அங்க அது அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல அதெல்லாம் வெளியே வரும். கியாமத்தினாலுடைய அந்த சப்தத்தை கேட்டவுடனே என்ன சப்தம் ஒருத்தருக்குமே தெரியாது. ஒரு பெரிய பயங்கரமான சப்தம். அதாவது காட்டுக்குள்ள இருக்கிற வன விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். வைதல் வஹூஷு ஹுஷிரத்னு அல்லாஹ் சொல்றான். இத ஷம்சு குவிரத் எடுத்து பாருங்க. வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். வலதா வைதல் இஷாரு உத்திலத். 10 மாத நிறை மாத கற்பிணி ஒட்டகம் பார்ப்பார் கேட்பார் இல்லாம விடப்படும். அது அப்படி அங்கும் எங்கேயும் தெரியும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். அது அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது ஓடி வெளியே வரும். கடல் நெருப்பெடுக்கும். கடல் சாதாரணமா லேசா பக்கத்துல நெருப்படுத்தி 10 நாளே என்ன கஷ்டப்படுறோம். இந்த கடல்லே நெருப்படுத்தா எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா தக்வீர் எடுத்து வாசி பாருங்க. ஒரு மனிதன் கியாமத்தினால கண்ணால பார்க்கிற மாதிரி அவன் பார்க்கணும்னு நினைச்சா, கண்ணால பார்க்கிற மாதிரி அவன் அதை விளங்கி கொள்ளணும்னு நினைச்சால் 3 சூறாக்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இத ஷம்சு குவ்விரத், சூரா தக்வீர்,
இத சமா உன் ஃபத்தரத் சூரா அல் இன்ஃபிதார், இத சமா உன் ஷக்கத் சூரா அல் இன்ஷிகாக். இந்த மூன்றையும் ஓதிக்கொள்ளட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹான ஹதீஸ். இந்த 3 சூரா எடுத்து பாருங்க. இத ஷம்சு குவ்விரத், இத சமா உன் ஃபத்தரத், இத சமா உன் ஷக்கத். இப்ப பாருங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தி வ யக்பித் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அது அப்படியே அதாவது ஆகாயத்தில் அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படி பாதுகாத்து வச்சிருப்பது அல்லாஹ்வை தவிர, ரஹ்மானை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். ஏனென்றால் இன்னஹு நிச்சயமாக அவன், பிகுல்லி ஷை எல்லா பொருளையும், பஸீர் உற்று நோக்கி பார்க்கிறான். எதுக்கு என்ன செய்யணும், எதுக்கு எதை கொடுக்கணும், எதை எங்க வைக்கணும், எதை எப்படி படைக்க, எல்லாம் அல்லாஹ் தஆலா படைச்சு அதை உற்று நோக்கி அவதானிக்கிறான், பஸீராக இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷை, பிகுல்லி ஷைண்டா எல்லாவற்றையும், எல்லா பொருட்களையும், எல்லாவற்றையும் பஸீர் உற்று நோக்குபவன். நாங்களும் பஸீர் தான், அல்லாஹ்வும் பஸீர் தான். நாங்களும் பார்க்கிறோம் தானே, அல்லாஹ்வும் பார்க்கிறான். எங்கட பார்வை இந்த சவருக்கு அங்கால என்ன இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் நீங்க இப்ப தூரத்து பார்வை விளங்காது. ஆனதா இதுதான் மனிதன். ஆனா அல்லாஹ் தஆலா உங்களோட கல்புக்குள்ள என்ன இருக்குது, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, எந்த சிந்தனையில் இருக்கிறீங்க, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் அவனுடைய பார்வைப்படாம இல்லை. ஒரு கடலுக்குள்ள ஒரு இருளான ஒரு நேரத்தில், இருண்ட ஒரு கருமையான இருள் நேரத்தில், ஒரு இருமையான அந்த ஒரு சூழல்ல ஒரு கருப்பு பாறைக்குள்ள, ஒரு கடல் அடியில ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதையும் அல்லாஹ் பஸீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. உங்களுடைய கண்ணினுடைய மோசடியை, وَمَا تُخْفِي الصُّدُورُ, உங்களுடைய இதயங்கள் மறைத்து வைப்பவற்றை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். கண்களினுடைய மோசடின்னா என்ன? يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்ணால நீங்க பார்க்கிற கண்ணுடைய மோசடி சும்மா நீங்க கண்ணால காட்டினாலும் அது எதுக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப எனவே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப பஸீராக அல்லாஹ் இருக்கிறான். அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வ யக்பித்ன மா யும்சிகுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். இன்னஹு நிச்சயமாக அவன், இன்னக நிச்சயமாக அவன், இன்னக நிச்சயமாக நீ, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னா என்ன? யா அல்லாஹ் நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறாய். இன்னக ஹமீதும் மஜீத் சொல்றோமா இல்லையா? நிச்சயமாக நீ ஹமீத் மஜீத். அப்ப இன்னக இந்த வாசகங்கள் எல்லாம் அங்கங்க குர்ஆன்ல வரும். அதுக்காக தான் நான் 1க்கு 2 3 4 சொல்லிட்டு போறேன். அப்ப உங்களுக்கு அது ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும். இல்லைங்களா? ரைட். أَمَّنْ هَذَا الَّذِي هُوَ جُندٌ لَكُمْ يَنْصُرُكُمْ مِنْ دُونِ الرَّحْمَنِ إِنِ الْكَافِرُونَ إِلَّا فِي غُرُورٍ. أَمَّنْ هَذَا الَّذِي هُوَ جُندٌ لَكُمْ يَنْصُرُكُمْ مِنْ دُونِ الرَّحْمَنِ إِنِ الْكَافِرُونَ إِلَّا فِي غُرُورٍ. அல்லாஹ் 20வது வசனத்தில் சொல்றான், அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான். அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படைகள் எவை? அம்மன், மன் அம்மன் யாரு? ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லக்கும் யன்சுருக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, யன்சுருக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படை. அல்லாஹ் அல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படை வேற யார் இருக்குது?
அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை விதியாக்கி நீங்கள் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை தார நேரம் அதை தடுத்து நிறுத்த யாரால முடியும்? முடியுமா? யாராலையும் முடியாது. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான், இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏமாற்றத்தில் அன்றி வேறு எதிலையும் இல்லை. அவங்க ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். துனியா ஷைத்தான் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மூமின்கள் எங்கட ஈமான் கொண்டவங்க முஸ்லீம்கள்லையும் அப்படித்தான் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்க துனியா. பாருங்க, அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள், படை உதவி செய்யக்கூடியவன் யார் இருக்கிறார்? எந்த படை இருக்குது உங்களுக்கு உதவி செய்ய? ஒரு கூட்டம் இருக்கு, உதவி செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத். நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அல்லாஹ்வே, குல் இல்லாஹும்ம, அல்லாஹ்வே, மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, து'தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறாய், நாடியவர்களை கண்ணியப்படுத்துறாய், நாடியவர்களை இழிப்படுத்துவாய். யாரும் நினைச்சு உங்களை கண்ணியப்படுத்தலாது, யாரும் நினைச்சு இழிப்படுத்தலாது. இழிப்படுத்துறவங்க இழிப்படுத்துற நேரம் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அப்ப எனவே உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை அன்றி வேற யாரும் இல்லை. ஒரு முஃமின் அவனுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய நம்பிக்கை, நான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு அல்லாஹ் என்ன தண்டிக்க போற நேரம் முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் தடுத்து நிறுத்த இயலாது. ரசூலுல்லாஹ் அதை யாருக்கு படிச்சு கொடுத்தாங்க? யாருக்கு படிச்சு கொடுத்தாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு சில வாசகங்களை நான் படித்து தருகிறேன் சொன்னாங்க. இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், இஹ்ஃபதில்லாஹ் தஜித்ஹு துஜாஹக். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீ சரியாக பேணி பாதுகாத்து செய்து வந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ சரியாக நிறைவேற்றி பாதுகாத்து வந்தால் அல்லாஹ்வை நீ கண் முன்னால் காண்பாய். அல்லாஹ் பார்க்கலுமா? அல்லாஹ் பார்க்கலாது. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வாய். يعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لن ينفعوك إلا بشيء قد كتبه الله لك. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய, ஏதாவது ஒன்றை செய்யணும், ஏதாவது ஒன்றை உனக்கு நடத்தி காட்டணும் என்று எல்லாரும் சேர்ந்தால், முழு உலகம் சேர்ந்தாலும் உனக்கு பயனளிக்கிறது முழு உலகம் சேர்ந்து முயற்சி செய்றாங்க. அவர்களால் முடியாது, அவர்களால் முடியாது. அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர. லம் யன்ஃபஉக பிஷை இல்லா கத் கத்தபஹு அல்லாஹ் லக். அல்லாஹ் எழுதியதை கொண்டே அன்றி அவர்களால் முடியாது. அல்லாஹ் எழுதினால் நடக்கும். வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுருக பிஷை லா யதுருக இல்லா பிஷைஇன் கத் கத்தபஹு அல்லாஹு அலைக். முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதிய நாடி தீங்க செய்ய முனைந்து வந்தாலும் அல்லாஹ் எழுதாத வரை அதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அப்ப இந்த நம்பிக்கை என்ன எங்களிடத்துல வர வேண்டும். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருகும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். குரூர் ஏமாற்றம். அழகா குரூர்னா என்ன? நிராகரிப்பாளர்கள் வெறும் ஏமாற்றத்திலே தவிர இல்லை. அப்படின்னா ஏமாற்றத்திலே இருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு மனிதன் எனக்கு நான் அல்லாஹ் மறந்து போனா, அல்லாஹ் இடத்துல உதவி தேடாம நான் வேற துனியாவின் பக்கம் போனா, அல்லாஹ்ட உதவி எனக்கு தேவையில்லைன்னு போனா அந்த மனிதன் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வானா? முடியாது. அல்லாஹ் நாடினால்தான், அல்லாஹ் எங்களை மீது இறக்கப்பட்டால்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அல்லாஹ் தண்டிக்க போற நேரம், அல்லாஹ் அதாபு செய்ய போற நேரம் முழு உலகம் சேர்ந்து தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி ஒன்று நடக்கும் என்று நீங்க நினைச்சா நீங்க ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க. அது காஃபிர்களுடைய நம்பிக்கை. இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. இன்னும் வாழலாம், இன்னும் வாழலாம்.
இன்னும் 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 என்று வாழ்றது, அது மூமின் ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான். மூமினுடைய நம்பிக்கை இருக்காது, அப்படி இருக்காது. மூமின் என்ன செய்வான்? உண்மையான அறிவாளி எப்படி இருப்பான்? மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருப்பான். பாவிகள் காஃபிர்கள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்கள் செய்து முடியும் பொழுது அனுபவிக்காம மூத்தாயிருவாங்க. சில பொழுது, பெரும்பாலும் நல்லதா குறிப்பிட்ட காலத்து அல்லாஹ் தந்திருப்பது இங்க வாழ்றதுக்காக அல்ல, இங்கு வாழ்ந்து கொண்டு மறுமைக்கு நீங்க தயாராகிறதுக்கு. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அதுதான் ஆரம்பத்தில் படித்தோம். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. ரைட், அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் மின் அம்ஸக ரிஸ்கா அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கா பல் லஜ்ஜூ ஃபீ உதுவ்வின் வ நுஃபூர். அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கா. அல்லாஹ் ரிஸ்கை தடை செஞ்சா உங்களுக்கு ரிஸ்கை கொண்டு தரது யார்? யாரால முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தார ரிஸ்கை தடுத்து கொண்டால் உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பவன் யார்? இதையும் அவங்க கவனிக்கிறது இல்லை. மாறாக இவர்கள் வழிகேட்டிலும் சத்தியமீதான் உண்மையை வெறுப்பதிலுமே இருக்கிறார்கள், அதுல மூழ்கி கிடக்கிறார்கள். பல்லஜ்ஜு அவர்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. லஜ்ஜுனா என்ன? மூழ்கி கிடக்கிறார்கள். ஃபீ உதுவ்வின் வ நுஃபூர், வழிகேட்டில். உதுவ்வின் வ நுஃபூர், வழிகேட்டிலையும் சத்தியத்தை வெறுப்பதிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். உதுவ்வின் வ நுஃபூர். பாருங்க அல்லாஹ் எப்படி கேட்கிறான். இப்ப ரிஸ்க் யார்ட கையில இருக்குது? وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. பூமியில எந்த பிராணி, எந்த உயிர் வாழக்கூடிய ஜீவராசியா இருந்தாலும், பூமியில இருக்கிற எந்த எறும்பாக நுளம்பாக எதுவா இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَا مِن دَابَّةٍ எதுவா இருந்தாலும் சரி, எந்த உயிருள்ள பிராணியா இருந்தாலும் சரி, அதனுடைய ரிஸ்க் அல்லா இடத்துல இருக்குது. அப்ப சங்கைப்படுத்தப்பட்ட மனிதன், அவனுடைய ரிஸ்க் அல்லா எங்க வச்சிருக்கிறான்? அவன் தான் வச்சிருக்கிறான். சங்கைப்படுத்தப்பட்டவன் மனிதன். கர்ரம்னா பனியாதமன், மூமினோ காஃபிரோ சங்கையானவன். ஆனா அதுல சங்கையானவர்கள் யார்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்வுடைய உணர்வோட வாழ்றவங்க தான் உங்கள சங்கையானவர். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நான் அழகிய வடிவமைப்பில் அழகிய தோற்றத்தை படைச்சிருக்கிறோம். ஆனால் அதிலும் அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் லா ஃபضل லிஅரபியின் வலா. அதாவது எந்த அரபிக்கோ அஜமின் மீது, அல்லது அஜமியை விட அரபி சிறப்பானவனோ, இப்ப நிறத்தாலேயோ குலத்தாலேயோ சிறப்பு கிடையாது. இல்லா பித்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பயம், அல்லாஹ்வுடைய உணர்வு, அதை வச்சுதான் கண்ணியம். உங்கள சிறந்தவர் பிலால் ஹபஷி, எத்தியோப்பியாவிலிருந்து வந்தார், ஹபஷாவிலிருந்து. ஆனா அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அவரை பார்த்தா என்ன பார்க்கும் பொழுது ஹபஷினா எப்படி அந்த தோட்டத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்டவர் வந்தார், ஈமானை ஏற்றுக்கொண்டார். அவர் இகாமத் சொன்னால்தான் ரசூல்லாவே முன்னு போய் தொழிப்பாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க? யா பிலால், பிலால் அகிமி ஸலா அரிஹ்னா பிஹா. பிலால் இகாமத் சொல்லுங்க, தொழுகைக்கு இகாமத் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்ன உடனே இகாமத் சொல்லுவாங்க. இகாமத் சொல்லுங்க, தொழுகைக்காக இகாமத் சொல்லுங்க, அதன் மூலமா எங்களோட உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பிலால் இகாமத் சொல்லுவார், ரசூலா தொழுவிப்பாங்க. எவ்வளோ மனிதர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு கொடுத்த கண்ணியம் அது. சுஹைப் ரோம்ல இருந்து வந்தார், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சல்மான் கிரேக்கம் ஃபாரிஸ்ல இருந்து வந்தார், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அபூ ஹுரைரா யமன்ல இருந்து வந்தார், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அபூ ஹுரைரா 4 வருஷம் தான் வாழ்ந்தார் ரசூல்லாவோட. அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் அபூ ஹுரைரா 5374 ஹதீஸ்ல மனப்பாடம் செய்து அறிவிப்பு செய்தார். எந்த பயான்ல பேசினாலும் அவர் ஹதீஸை சொல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப எந்த பயான்லையும் கியாமத்து நாள் வரைக்கும் அபூ ஹுரைரா என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டாட துவா கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அவங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த ஹதீஸ்ல 4 வருஷம் ரசூல்லாவோட இருந்து திரட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் இல்ம்ல புகாரில் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில நான் ரசூல்லாவோடே இருப்பேன், ரசூலோட வாயை பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஹதீஸை சொல்ல சொல்ல பாடமாக்கிட்டே இருப்பேன், ரசூலோட வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு சில பொழுது சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, சாப்பிட்றதுக்கு
உணவிருக்காது. இப்ப நான் உணவு இல்லாம அப்படியே மயங்கி மயங்கி பசியில மயங்கி கீழே விழுந்துருவேன். பசியில மயங்கி கீழே விழுந்துருவேன். அப்ப ரசூலாட மிம்பருக்கும் ஆயிஷா நாயுடைய வீடும் அதுக்கு இடைப்பட்டது வந்து ஒரு சங்கையான பரக்கத்தான ஒரு இடம். அது ஹதீஸ்ல சிறப்பிச்சு சொல்லப்பட்ட ஒரு இடம். அப்ப ரசூலாட அந்த மிம்பர் அந்த பகுதியில் அப்படியே பசியால மயங்கி கீழே விழுந்துருவேன். இது புகார்ல அறிவார். அப்ப வெளியிலேருந்து வாரவங்க போறவங்க எல்லாம் என்ன யாருன்னு தெரியாம இது ஒரு பைத்தியகாரன் தான், பைத்தியகாரன் படுத்து கிடக்குறான்னு நினைச்சு அந்த காலத்து ஒரு வளமை இருந்து ஏறி மீதிச்சிட்டு போயிடுவாங்க, கழுத்துல மீதிச்சிட்டு போவாங்க. பைத்தியகாரன் நினைச்சு என்ன செய்வாங்க, கழுத்துல மீதிச்சிட்டு போவாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் மயங்கி கீழே விழுந்து கிடப்பேன், வாரப்போற என்ன தெரியாத கிராமப்புறத்து அரபிகள் எல்லாம் என்ன அப்படியே கழுத்துக்கு மேல ஏறி மிதிச்சிட்டு போவாங்க பைத்தியகாரன் நினைச்சு. அவங்களுக்கு தெரியாது நான் பைத்தியத்துல மயங்கி கிடக்கிறேனா அல்லது பசியில நான் மயங்கி கிடக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் மயங்கி கிடந்தது பைத்தியத்தில் அல்ல, பசியில. ஆனால் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நாங்கள் இன்றைக்கு சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானான்னு சொல்றோம் வேண்டா, இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அப்ப எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை எதை வச்சு கண்ணியப்படுத்துறான்? தக்வா, இறை உணர்வு. பாருங்க, ரிஸ்க் அல்லாஹ் எல்லாரும் கொடுக்குறான். இப்போ ஒருத்தன் சொல்றான் அல்லாண்ட யாரு, உங்களோட அல்லாஹ் கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்க. அல்லாண்ட ஒருத்தனை இல்லைன்னு சொல்ல நாத்திகனுக்கு கூட நினைச்ச அல்லாஹ் அவனை அப்படியே மண்ணுக்கு கீழே சுழி வாங்கி அல்லது கல்லொன்ன போட்டு அல்லது அவனை சுக்குநூறாக அப்படி அவன் அட்ரஸே தெரியாம அல்லாஹ் அழிக்கலாம். ஆனா அல்லாஹ் இறக்க முடியவன். மனிதன் இன்னல் இன்சான் அலி ரப்பி லக்கனூத், நன்றி கெட்டவனா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் இறக்க முடியவன் தானே, அதனால விட்டு வைக்கிறான். அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகனுக்கும் அடுத்த நொடி மூச்சு விடுகிற அந்த சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் என்று ஒருவன் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகனுக்கும் அடுத்த நிமிடம் சாப்பாட்டை கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் இப்படி எல்லாம் ரிஸ்க கொடுக்கிறான். எல்லாரும் கொடுப்பான், எறும்பும் கொடுப்பான், உடம்பு கொடுப்பான், காஃபிரும் கொடுப்பான். எல்லாருடைய ரிஸ்க்கும் அல்லாஹ்ட கையில் இருக்குது. ஆனால் இந்த உலகத்துல ரிஸ்க் கொடுப்பான். இந்த உலகத்துல வேண்டா அவங்கள உயரத்துல வைப்பான். பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, ஆடம்பரமா இருக்கிறாங்க, கண்ணியமா இருக்கிறாங்க, கௌரவமா இருக்கிறாங்க, மக்கள் புருவமத்தை உயர்த்தி பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் உயரத்துல வைப்பான். இதெல்லாம் அந்த உலகத்துல. ஏன்னா அந்த உலகம் வந்து அல்லாஹ்வோட பார்வையில இது கொசுவினுடைய இறக்கைக்கும் சமமானது கிடையாது. அதனால இந்த உலகத்துல நம்ம நினைச்சிட கூடாது, கொஞ்சம் மாடி வீட்டுல இருக்கிறோம் அல்லது ஒரு கார் எடுத்து ஓடுறோம் அல்லது பெரிய பெரிய கோடிகள்ல புரள்றோம் அல்லது பெரிய பெரிய ஆடம்பரத்தோட பெரிய பெரிய அந்தஸ்துல கௌரவத்தோட பட்டம் பதவியோட இருக்கிறோம். இதெல்லாம் நல்ல முறையில இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், தப்பு கிடையாது. ஆனா இதுதான் கௌரவத்துக்கு அளவுகோல் என்று நினைச்சு யார் வாழ்றாங்களோ அதையே வைத்து அவர்களை அல்லாஹ் அழிச்சு காட்டுவான். பாவம் செஞ்சாலும் கொடுப்பான், நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் கொடுப்பான். அது அல்லாஹ்ட சுன்னா. நன்மை செஞ்சா கொடுக்கிறது பரக்கத், பாவம் செஞ்சா கொடுக்கிறது அந்த விட்டு பிடிக்கிறது. மீனுக்கு ஒரு தூண்டில போடும்போது அது நினைக்கும் நல்ல இறை கிடைச்சிக்குதுன்னு நினைக்கும். கொஞ்சம் அங்கால போவோம் இங்கால போவோம் ஆடிப்போம் திடீரென்னு அப்படி சிக்கப்படும். அதுக்கப்புறம் அது இன்னொருவனுடைய சட்டிக்குள்ள அது போய் கிடக்கும். அதுதான் விட்டு பிடிக்கிற இஸ்தித்ராஜ். அப்ப எனவே நாங்க செய்யற பாவத்தை கொண்டும் அல்லாஹ் எங்களுக்கு தந்துட்டீங்கிறான்னு ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன பாவம் செய்ய தந்துக்கிட்டீங்கிறானே, தந்துகிட்டே இருப்பான். அல்லாஹ் அப்படியே விடுவான், திடீரென்று பிடிப்பான். அப்ப அதுக்குள்ள நம்ம ஆளாகிடக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி யர்சுக்குக்கும் மின் அம்சக ரிஸ்கா. ரிஸ்க தடை செஞ்சா அவங்களுக்கு ரிஸ்க தாரது யார்? வல்லஜு ஃபி உதுவி வ நுஃபூர். ஆனா மனிதர்கள் எல்லாரும், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விலகியவர்கள், மூமின்கள்ல அந்த பலவீனமான ஈமான் பலவீனமான நிலைக்கு செல்கிறவர்கள், காஃபிர்கள், இவங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் விட்டு புறமுதுகை காட்டி போறாங்க, இந்த பாதையில மூழ்கி விடுறாங்க. இதை முஃமின்கள் என்ன செய்யணும்? தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுலேருந்து ஒரு முக்கியமான படிப்பினை என்னண்டா, அல்லாஹ் ரிஸ்கை எங்களுக்கு தடை செய்யாம தாரானா இல்லையா? நினைச்சா தடை செய்வான், ஆனா எங்களுக்கு தாரான். காஃபிர்க்கே கொடுக்குறான், முஷ்ரிக்கு கொடுக்குறான், நாத்திகனுக்கு கொடுக்குறான். நான் ஏதோ சின்ன சின்ன பாவங்கள் செய்யறேன், முஸ்லீமா இருக்கிறேன், அல்லாஹ் தருவான். அது அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தரது. ஆனா ஒரு மனிதன் இந்த ரிஸ்க், அல்லாஹ் தந்த இந்த ரிஸ்க்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். அல்லாஹ் தந்த ரிஸ்க்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். நாங்க இந்த உலகத்துல ஏமாந்துடக்கூடாது, ஏமாற்றம் குரூர் இருக்கக்கூடாது. முன்னாள் வசனத்தையும் இந்த வசனத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. குரூர் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. நாங்க ஏமாந்துடக்கூடாது. உலகத்துல இன்பங்களை கண்டு, உலகத்துல இருக்கிற ஆசா பாசங்கள், உலகத்துல இருக்கிற விடயங்களை கண்டு ஏமாந்துடக்கூடாது. நாங்க எப்படி பிறந்தோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றோம்ங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா வாழ்க்கையை சரி செய்யணும். நாங்க எப்படி மரணிக்க போறோம் அதுதான் முக்கியம்.
நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மரணிப்பீங்க. இன்றைக்கு அபூலஹப் போல அபூஜஹலை போல வாழ்ந்துட்டு முஸ்அப் பின் உமைரை போல மரணிக்க இயலாது. வாழ்றதெல்லாம் யூதக்கு நசாராக்களை போல வாழ்வாங்க நம்மளோட பிள்ளைகள். ஆனா மௌத்தாகிற மட்டும் யாரை போல மௌத்தாகணும்? காலித் பின் வலீத், முஸ்அப் பின் உமைரை போல நடக்குமா இது? நம்மட சகோதரிகள் நீங்க இல்ல, பொதுவா நான் சொல்றேன். வாழ்றதெல்லாம் யாரை போல? நூஹ் நபியை கொண்டாட்டிய போல. முஸ்லீம் அவங்க அவங்க அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமா சொல்றான். சூரா தஹ்ரீம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா பெண்கள்ல சொல்லிட்டு வந்து அந்த 2 பெண்கள் அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமா குஃப்ருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்ப இந்த மாதிரி வந்து நாங்க எல்லாமே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல மூத்தாகணும், கதீஜா நாயை போல மூத்தாகணும், எப்படி நடக்கும்? அப்ப எப்படி வாழ்றோங்கிறத பார்க்கணும். நாங்க எப்படி யாரு எந்த எப்படியும் பிறந்திருக்கலாம். இப்ப இமாம் புகாரி யாரு? இமாம் புகாரி யாரு? முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா இப்னு பர்திஸ்பா. முஹம்மத் இமாம் புகாரி பேர் என்ன? இமாம் புகாரி புகாரா. புகாராண்ட ஊர். புகாரா எங்க இருக்குது? இப்ப இருக்கிற உஸ்பெகிஸ்தான். இப்ப இருக்கிற உஸ்பெகிஸ்தான். இமாம் புகாரி புகாராவில் பிறந்தவர். அதே மாதிரி இமாம் அபூதாவுத் சொல்லுவோமே, சுனன் எழுதுகிற சுனன் அபூதாவுத். அபூதாவுத் சிஜிஸ்தானி. சிஜிஸ்தான் எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான். சரியா? இப்போ இமாம் புகாரிக்கு வரேன். இமாம் புகாரி முஹம்மது அவர பேர். புகாரி அந்த ஊர் புகாராண்டு அன்று இருந்தது, இப்ப உஸ்பெகிஸ்தான். அந்த ஊரை வச்சு புகாரின்னு சொல்றாங்க. நிறைய பேர் புகாரியில பிறந்தவங்க, புகாராவில் பிறந்தவங்க இருக்கிறாங்க அறிஞர்கள். இமாம் புகாரி பிரபலியமா இருக்கிறாங்க. அப்ப முஹம்மது அவர பேர், வாப்பட பேர் இஸ்மாயில், அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. இந்த பர்திஸ்பா 4வது 5வது தலைமுறையை பார்த்தால் பர்திஸ்பா என்பவர் நெருப்பு வணங்கி மஜூசி. இந்த நெருப்பு வணங்கிற சந்ததியில இருந்து அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல மூமின்களுக்கு தலைவராக புகாரி வருவார்னு அவருக்கு தெரியுமா? அவர் வாப்பாக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ் கபூல் செய்தான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். யார் அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்துவான் கண்ணியப்படுத்துவான்னு தெரியாது. நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற பாதையில போகணும். இந்த உலகத்துல அதுதான் வெற்றி. ரிஸ்க் உலகத்துல இருக்கிற விஷயங்கள் அது இன்றைக்கு கிடைக்கும் நாளை கிடைக்காம போகும், இன்றைக்கு கூட இருக்கும் இன்றைக்கு நாளை குறையும். இது அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். ஆனா நாங்க நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் தந்த ஈமானுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் இல்முடைய பாக்கிய தாரான், அதுக்கு நன்றி உள்ளவர்களா நாங்க இருக்கணும். மாஷா அல்லாஹ், நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஆர்வத்தோட வாரீங்க. இந்த இதை இன்னும் அதிகப்படுத்தணும். அல்லாஹ் தந்திருக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் இறக்கப்பட்ட நேசம் கொண்டா மட்டும்தான். எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு கொண்டு வாராண்டா. அல்லாஹ் பத்தி படிக்கிறதா உலகத்திலே இருக்கிற சொர்க்கத்து இன்பம் என்பதா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அந்த இன்பத்தை அல்லாஹ் சுவைக்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் சொர்க்கத்திர பூங்காக்குள்ள இருக்கிறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாரும் கொடுக்க மாட்டான். சொர்க்க பூங்கா இது. அல்லாஹ் பத்தி பேசுற இடம் சொர்க்கத்திர பூங்கான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் ஹதீஸ். அதுல அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான்டா, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பூங்காக்கள்ல இந்த இன்பங்கள் அடைஞ்சு கொள்ளாதவங்க எப்படி மறுமையில சொர்க்கத்துல இன்பத்தை அடைஞ்சு கொள்ள போறாங்க? அப்படி சில அறிஞர்கள் கேட்டாங்க. அப்ப எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த பாக்கியம் தந்திருக்கிறான். இல்மின் மூலமாகத்தான் தக்வா அடைஞ்சு கொள்ளலாம். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தல்பீஸ் இப்லீஸ்னு ஒரு புத்தகம் எழுதுகிறான். அதுல சொல்றாங்க, ஒரு மனிதன் எவ்வளவு அறிவு கூடுதோ அந்த அளவுக்கு ஷைத்தான் அவனை வழிகெடுக்கிறது கஷ்டமாகும். அறிவு குறைய குறைய வழிகெடுக்கிறது லேசாயிரும். ஏன்? அறிவு தான் அடிப்படை. அறிவை இல்லாமல் ஆக்கிட்டு அவன் வழிகேட்டுல போயிட்டு அவன் நன்மையை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவான். மாறி போறவ 15 ரக்காத் தொழுவான், கேட்ட அவ்வாபின்னு சொல்லுவான். அப்படி ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா? இல்ல. ஆனா பிதத்தை செஞ்சால் அது நரகத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆனா செய்யறது அமல் தான். ஏன்னா இல்ம் இல்லாத அமல். இல்மு குறைய குறைய ஷைத்தான் நன்மையை காட்டி வழிகெடுத்துருவான். அப்ப எனவே அல்லாஹு தாலா அவன் அறியக்கூடிய தஃப்சீரை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க இதுவரைக்கு 6 வகுப்புகள்ல சூரா அல் முல்குடைய வசனங்களை படிச்சிருக்கிறோம். 21 வசனங்களை படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த 9 வசனங்களையும் 2 வகுப்புல முடிச்சிருவோம். அப்ப சூரா அல் முல்குடைய 8 வகுப்புகள் முடியும். சூரா அல் முல்க் முடிஞ்சோடனே இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சூறா நாங்க படிப்போம். தொடர்ந்து படிப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஆசை தானே உங்களுக்கு? ஏன்னா குர்ஆனை கொண்டு, குர்ஆனை ஹதீஸை கொண்டு, குர்ஆனை சஹாபாக்கட கருத்தை கொண்டு, குர்ஆனை நாங்க விளங்கி படிக்கிற பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு உள்ளத்துக்கு ஒரு உறுதி அல்லாஹ் தருவான். எங்களுக்கு கவலை இருக்குதுன்னு அங்க வந்து உட்கார்ந்து படிச்சு பாருங்க, அந்த கவலை அல்லாஹ் போக்கிடுவான், உள்ளத்துக்கு அமைதியை தருவான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க நன்றி உள்ளவர்களாக அதை இன்னும் அதிகமாக வந்து இன்னும் பழக்கப்படுத்தி கொண்டால், நாங்க இதுக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் இன்னுமே எங்களுக்கு அதிகமாக இல்ம தருவான், அமல் செய்யக்கூடிய பாக்கிய தருவான், நல்ல ஆரோக்கியமான நல்ல முடிவு அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வாரீங்க. கொஞ்சம் இந்த 5-10 நிமிஷம் லேட் ஆகுது, அதுக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம்.
கொஞ்சம் முன்னாலே வந்துடுங்க சில நாள்